கடைசியாக நம்ம முகூர்த் ட்ரேடிங்கும் முடிச்சாச்சு, தீபாவளியும் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து நல்ல உச்சத்தில் இருக்குது. நம்மளோட போர்ட்ஃபோலியோ இன்னுமே அந்தளவுக்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. எனக்குமே ஒரு 1% ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து ஏறி இருக்குது 1% என்னோடய போர்ட்ஃபோலியோ, அவ்வளோதான். பெருசாக ஒரு மூவ்மெண்ட் இல்லை. பட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை நோக்கி போயிட்டே இருக்குது, அவ்வளோதான். பட் க்ளோஸ் ஆகும்போது மட்டும் கொஞ்சம் ஹை செல்லிங் நடந்திருக்கு. எல்லா ஸ்டாக்ஸ்லேயுமே நடந்திருக்கு, அதை நான் பார்த்தேன். மேக்ஸிமம் நம்ம டெலகிராம் சேனலில் நிறைய பேர் சாட் பண்ணுறாங்க, நிறையா கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க. என்னால் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஷெடியூல் அந்த மாதிரி இருக்குது. அப்பப்போ ஜஸ்ட்டு மொபைல் மட்டும் பார்ப்பேன், அவ்வளோதான் நான் பண்ண முடியுது இப்போதைக்கு. ஸோ மன்னிக்கவும், டைம் இருக்கும்போது கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இன்னொரு நியூஸ், பெரிய நியூஸ் வந்திருக்கு. ட்ரம்ப் வந்து ஒரு டாரிஃப் போட போகிறாரு, அடிஷ்னல் டாரிஃப் ஒரு வார்ன் பண்ணிகிட்டு இருக்காரு. 155% வந்து போட போகிறோம் அப்படின்னு. இதை வச்சுட்டு நம்ம மார்க்கெட்டு எகெயின் புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்கு போகுமா இல்லை கீழே இறக்குமான்னு தெரில. மேபி கேப் டவுன் ஆகுமா அப்படின்னு ஒரு பயம் கூட இருக்குது எல்லாருக்குமே. இன்றைக்கி வந்து நல்ல செல்லிங் நடந்திருக்கு. லாஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு செல்லிங் நடந்திருக்கு. எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே நடந்திருக்கு. ஈவன் பிஎஸ்சி கூட நான் எடுக்கும்போது சார்ட்டை விட இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அது நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஎஸ்சி சார் எல்லாருமே வச்சுக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் நம்ம நண்பர்கள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுவுமே டெலகிராம் சேனலில் நான் இப்போ தான் ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணேன். இந்த வீடியோவில் வந்து டாலர் இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். சில்வர், கோல்டு, இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி, லைலாண்ட் மெட்டல், விபிஎல், கிராவிட்டா, நியூஜென், மேக்ஸ் ஹெல்த், சர்தா எனர்ஜி, ஆர்விஎன்எல், இரேடா, ஆயில், பாலிமெட், நியூலாண்ட், கேபிஐடி டெக், பிஎல்எஸ், ட்ரெண்ட், இது எல்லாமே பார்க்க போகிறோம். இதில் மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ரெகுலராக பார்க்குற ஸ்டாக்ஸ் தான். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிடுச்சு, ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்க்க போகிறோம். இன்னொன்று, நமக்கு வந்து டைம் கொடுங்க. எல்லாத்துக்குமே நம்ம ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. ஷார்ட் டேர்ம்னா ஒரு 3 to 6 months ஆச்சும் ஹோல்ட் பண்ணி பாருங்கள். அதோட ஒரு க்ரோத் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுக்கணும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ வந்து புல்ரன் தான், மார்க்கெட் வந்து ஆல்ரெடி மேலே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம போர்ட்ஃபோலியோ இன்னுமே மேலே போகலை. அப்போ போர்ட்ஃபோலியோ எப்போ மேலே போகும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது எல்லாருக்குமே. இல்லை, திரும்ப நிஃப்டி திரும்பிச்சுன்னா இப்போ இருக்க போர்ட்ஃபோலியோ எகெயின் நெகட்டிவ் ஆயிரும். அது உண்மை தான். இப்போ நிஃப்டி எவ்வளோ தூரம் மேலே போனாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ அவ்வளோதான், மேலெல்லாம் போகல. ஒரு ஆமையோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்குது, அவ்வளோதான். பட் நிஃப்டி வந்து பயங்கர ராக்கெட் ஃபுல்லாக மேலே போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு தான் பார்க்குறேன். வாங்க இந்த வீடியோஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளோட நண்பர்கள்லாம் என்னென்ன லெவலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி ஆக்சுவலாக நான் வந்து ஏசியன் மார்க்கெட்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டேன். எல்லாமே மேக்ஸிமம் க்ளோஸ் ஆனது பாசிட்டிவில் தான் இருக்குது. நிஃப்டி மட்டும் ஒரு இன்றைக்கி க்ளோஸ் ஆனது வந்து கொஞ்சம் நெகட்டிவ். கிஃப்ட் நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நெகட்டிவாக. இன்னொன்று, நம்மளோட நிஃப்டியுமே நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது கடைசியாக இதை மட்டும் தான் எடுத்தேன். 25,826. ஆக்சுவலாக இது வந்து நெகட்டிவ் க்ளோஸாக இருந்தாலும் இன்னுமே புல்லிஷ் சென்டிமெண்ட் நல்லாவே இருக்குது. இந்த 25,000க்கு மேலேயே நமக்கு புல்லிஷ் சென்டிமெண்ட் தான். ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து நாளைக்கு மறுநாள் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இன்னுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆர்எஸ்ஐ பாருங்கள், 70க்கு மேலே போயிடுச்சு. அது வந்து மேபி திரும்ப செல்லிங் நடக்குமா அப்படின்னு ஒரு கரெக்ஷன் நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது எனக்கு. பட் எந்த அளவுக்கு அது நடக்கும்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி சார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து மேலே போகல. இது வந்து 1 day சார்ட்டில் நான் பார்த்துட்ருக்கேன். ஆர்எஸ்ஐ மேலே போயிட்டால் திரும்ப ஒரு கரெக்ஷன் நடக்குது எல்லா இடத்துலையும். பட் இப்போ நடக்குமான்னு தெரில. யூஎஸ் மார்க்கெட் பாருங்கள், டவு ஜோன் மட்டும் 81 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. இதுவுமே நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து யூஎஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. மற்றபடி இந்த சைனா, ஜப்பான் இதெல்லாம் வந்து செகண்டரி தான், நம்ம ஜஸ்ட் பார்க்குறது தான். ஓவரால் நமக்கு வந்து குட் மொமெண்டமாக இருந்தாலும் ஆர்எஸ்ஐ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது 1 day சார்ட்டில். மேபி மந்த்லி சார்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். யூஎஸ் டாலர் இது பார்த்தோன்னா இது இன்றைக்கி ஏறிடுச்சுங்க. இது நெகட்டிவ் நம்ம மார்க்கெட்டுக்கு. மேபி இன்றைக்கி முகூர்த் ட்ரேடிங் இதுக்காக மேலே ஏற்றி விட்ருக்காங்களான்னு தெரில. இருந்தாலும் கடைசி மினிட்ல இறக்கியிருக்காங்க. மேபி கேப் டவுன் ஆகக்கூட சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஎஸ் டாலர் நாளைக்கும் ட்ரேட் ஆகும். பட் இது பாருங்கள் 98.48 இருக்குது. பாசிட்டிவ், பயங்கரமான பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. எப்படி சென்டிமெண்ட் இருக்குன்னு தெரில. மேபி 50 இல்லை 60 எனக்கு தெரிஞ்சு மேலே ஏற்றுனாலும் கீழே இறக்குவாங்கன்னு எனக்கு தோணுது, தெரில. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல, ஆல்ரெடி மார்க்கெட் ஹை போயிடுச்சு, நிறைய பேர் செல் பண்ண தான் நினைப்பாங்க. நம்ம குரூப்லேயே நிறைய பேர் செல் பண்ணாங்க. ஸோ அதை வச்சுட்டு நான் சொல்கிறேன். இன்னொன்று, ட்ரம்ப் வந்து 155% வந்து சைனா மேலே சைனீஸ் இம்போர்ட்ஸ் அதுக்காக இன்னும் எகெயின் டாரிஃப் போட போகிறாரு. நெகோஷியேஷன் அவங்க கரெக்டாக ஒத்து வரலை, அது சரியாக நடக்கலை, ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை கொண்டு வர்றாரு. ஸோ இது நவம்பர் 1 கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இவங்க ஏதாச்சும் அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா நல்ல ட்ரேட் நடக்க சான்ஸ் இருக்குது. இல்லைனா எகெயின் குப்புறப்படுக்குமான்னு தெரில. பட் நம்ம மார்க்கெட்டுக்கு சைனா யூஎஸ் அடிச்சுக்கிட்டால் நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் தான், மேக்ஸிமம் பாசிட்டிவ் தான் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம்.
சில்வர் பீஸ், கோல்டு பீஸ் இது எல்லாமே சில்வர் பீஸ் நல்லா கவுந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 180 போயிடுச்சு, இப்போ வந்து 145. ஆக்சுவலாக அந்த 160க்கு மேலே இல்லை 170 நிறைய பேர் கேட்டாங்க நம்ம குரூப்லேயே வாங்கலாமா அப்படின்னு. நான் சொன்ன ஒரே விஷயம், அட்லீஸ்ட் ஒரு சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே வரும்போதாச்சும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. இப்போ சூப்பர் ட்ரெண்ட்லாம் அதெல்லாம் மதிக்கவே இல்லை, அது வாட்டுக்கே கீழே வருது. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து புல் ரனில் இருக்கிறத விட, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா புல் ரனை விட பாட்டம் ஃபிஷிங் பண்ணி பழகுங்க. அதுதான் எப்பயுமே நிரந்தரமாக இருக்கும். புல் ரன் மேலே போகும்போது நம்ம அது வந்து ஆப்ஷன்ஸில் பண்ணுறவங்களுக்கு ஓகே. இப்போ வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சா அப்போ வாங்கினா ஆப்ஷன்ஸில் அது வந்து சில மணி நேரங்களில் நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம், இல்லை 1 டே 2 டே அந்த மாதிரி தான் எடுக்க முடியும். இது வந்து டைம் லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் வந்து பாட்டம் ஃபிஷிங் பண்ணால் இல்லைனா ஒரு சப்போர்ட் லைனாக பார்க்கணும். இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவிலே அடுத்தடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பார்க்குறோன்னு பார்த்து பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் ரெகுலராக பார்க்குறதா எகெயின் பார்க்காதவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு பார்க்கலாம். கோல்டு பீஸும் பாருங்கள், அது மேலே ஏறினாலும் 108 போய் ஸ்டார்ட் பண்ணாலும் கீழே தான் இறங்கியிருக்கு. பட் கோல்டு இன்னும் கொஞ்சம் மேலே போகும்னு எனக்கு தோணுது இந்த டேரிஃப்னால். பட் சில்வர் வந்து நல்லாவே கீழே விழுந்திருக்கு. RSI பாருங்கள், ஒன் டே சார்ட் தான், இது ரெண்டுமே 51 தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு சின்ன ரீபவுண்ட் இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு 140 சின்ன ஒரு ரீபவுண்ட் ஆகுமா சில்வரில் அப்படின்னு தோணுது. பட் இதெல்லாம் பையிங்கில் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. ஏன்னா இது இன்னுமே கீழே வரணும், ஒரு 120 கீழேயாச்சும் வந்தால் தான் ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். BSE ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டிங் நிறைய பேர் வச்சுருக்காங்க, மோனோபொலி அதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இது பாருங்கள், கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. இது மேலே போகுமா கீழே போகுமா, மேலே போகுமா கீழே போகுமா. ஸோ அதுக்காக தான் சொன்னேன் 22,600க்கு மேலே போனால் நல்ல ஒரு புள்ளி சென்டிமெண்ட் வரணும். இது வரைக்கும் போகவே இல்லை. கிட்டத்தட்ட 5 ட்ரேடிங் செஷன் 6 ட்ரேடிங் செஷனாக இதே ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம், தெரியல. RSIயுமே 60 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஒரு சின்ன புல் ரன் வந்தாலும் நமக்கு வந்து 2800 ஈஸியாக டச் ஆயிரும். ஸோ அப்போதைக்கு கூட எக்ஸிட் ஆகலாம். பட் நிறைய பேர் இன்றைக்குமே நிறைய பேர் விற்றுட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. பிரச்சனை இல்லை, நம்ம டெலகிராம் குரூப் இருக்கவங்க தான். நான் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் தான் பார்க்குறேன். இது வந்து லாங் டேர்முக்கு நம்ம ஹோல்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லையே, நல்ல கம்பெனி தானே, இதெல்லாம் அழிய போகிறது கிடையாது. நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குந்தோட்டியும் இதுவும் இருக்கும், அவ்வளோதான். நியூஜன் இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆர்டர் வாங்கி கிடச்சிருக்கு இவங்களுக்கு வந்து US பேஸ்டு என்டிட்டியில். இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை வந்து மேலே ஏற்றலை. இன்னொன்று 52 வீக் லோவில் நல்ல வால்யூம்லாம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வால்யூம், 1 2 3 4 5 6 டைம் நல்ல ஹை வால்யூம் நடந்துமே மேலே போகலை. ஸோ இதுக்கு மெயினான என்ன ரீசன் தெரில. மேபி இவங்களோட ரிசல்ட்டு நல்லா இருக்குமா இருக்காதாங்கிறத விட ரிசல்ட் வந்து 28 வர்றாங்க. நல்ல ரிசல்ட் கொடுத்தா தான் நம்மலாம் தப்பிப்போம். ஆல்ரெடி எனக்கெல்லாம் 9% பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்குது. இன்றைக்கி இன்றைக்குமே பாசிட்டிவ் ஓகே 2.8% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் நமக்கு வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சுல, ஆல்மோஸ்ட் நானுமே ஒன் மந்த்துக்கு மேலேயே நான் இந்த ஸ்டாக்ஸில் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு டைம் கொடுக்கலாம், இன்னும் ஒரு குவார்ட்டர் ரிசல்ட்டு கூட வெயிட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு கம்பெனி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கலாம். பட் நிறைய நண்பர்கள் வந்து அவசரப்படுறாங்க நம்ம குரூப்லேயே. தப்பாக சொல்லுங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, பொறுமையாக இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நல்ல ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். அதாவது நீங்கள் FD ரிட்டர்ன்ஸ் வந்து 8% வச்சுக்கோங்க, அதை விட அதிகமாக கிடைக்கும், அது கேரண்டி. FDயோட உங்களுக்கு 1 இயர் ஹோல்டு பண்ணி பாருங்கள், FDயோட அதிகமாக கிடச்சின்னா ஓகே தானே. அதுக்காக தான் நான் பாட்டம் ஃபிஷிங் பண்ண சொல்கிறேன். டாப்பில் நீங்கள் வாங்கிட்டு அது 1 இயர் கவுந்து கிடக்கிறத விட நீங்கள் பாட்டமில் வாங்கிட்டு சின்னதாக ஒரு 10% மேலே ஏறும்போது விற்றீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதாவது வேறு மாதிரி திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, இது ஒரு நல்ல கம்பெனி தான், நானுமே வச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு 8% என்னமோ நெகட்டிவில் தான் இருக்குது. இன்றைக்கி 2% ஏறுறதுனால 8% நெகட்டிவில் இருக்கும். கிராவிட்டா இந்தியா இதுவுமே அதே மாதிரி கம்பெனி தான், சூப்பரான கம்பெனி. அலுமினியம் அண்டு லெட் ரீசைக்கிளில் இருக்காங்க, சூப்பரான கம்பெனி. Q1 ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்தாங்க. இருந்தாலும் இந்த கம்பெனி ப்ரைஸ் மேலே ஏறலை. ஸோ ப்ரைஸை வந்து நிறைய பேர் இந்த ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆனாங்க முன்னாடி. இப்போ வந்து மேபி இந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும், Q2 ரிசல்ட்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் தான் நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் மேலே ஏறினாலும் நான் விற்கிற மாதிரி இல்லை. இந்த கம்பெனிலாம் கிடைக்காது இந்த பாட்டம் ப்ரைஸில். அதனால் நான் இந்த கம்பெனி விற்கிற மாதிரி ஐடியாவே கிடையாது. இது Q2 ரிசல்ட் வரட்டும், நல்லா கொடுத்தாலுமே கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கலாம்னு தான் பார்க்குறேன். மேபி அதுக்கு முன்னாடியே மேலே ஏறுமான்னு என்னோட ஒரு கணிப்பு. இன்றைக்குமே 3% பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து வந்து VBL. இந்த கம்பெனி வந்து அதாவது இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து இமீடியட்டாக சால்வ் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டருக்குள்ளே சால்வ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனி நான் இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பரான ஒரு கம்பெனி. நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் லாக் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஷார்ட் டேர்ம்னா நம்ம என்ன 3 மாதம் 6 மாதம் அந்த மாதிரி நினைப்போம். இந்த கம்பெனி வந்து லாஸ்ட் 1 இயராக கீழே தான் இருக்குது. நல்ல 52 வீக் லோவில் இருக்குது. சூப்பரான ஒரு கம்பெனி, லார்ஜ் கேப் கம்பெனி. பெப்சி
எல்லாருக்குமே தெரியும். கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி இதில் ரிலேட்டடான பிஸ்னஸில் இருக்காங்க. பட் இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வின்டர் சீசன் வர்றதுனால இந்த கம்பெனியோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு டவுட்லேயே நிறைய பேர் செல் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது யாரும் விற்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இவங்கெல்லாம் என்ன சொல்ல, ஆல்ரெடி வளர்ந்து விட்ட கம்பெனி, லார்ஜ் கேப் இருந்தாலும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே எப்பயுமே நமக்கு கன்சியூமர் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட்டுக்கு அப்புறம் கூட நீங்கள் முடிவெடுங்க. பட்டு இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் விற்கணும்லாம் தேவையில்லை. என்னங்க ஒரு நெகட்டிவாக அவங்க அப்படி தான் காமிக்குது உங்கள் போர்ட்ஃபோலியோவில், அவ்வளோதான். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இதுக்காக விற்கணும்? நம்ம வச்சுருங்க, ஓகே. இந்த வருஷம் கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் எப்படி ரிட்டர்ன் 10% வைங்க, ஓகே. அடுத்த வருஷம் 20% கொடுத்தா முடிஞ்சு போச்சு இல்லை? இந்த வருஷத்தில் எடுக்காத அடுத்த வருஷத்தில் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அந்த மாதிரி மனநிலை இருங்க. சேவிங்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே 3 மாதத்தில் நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட தேவைப்படாத அமௌண்ட் தான் சேவிங்ஸு. அந்த சேவிங்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் விளையும், பெரிதாக விளையும். அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆர்விஎன்எல் இவங்க வந்து ரயில்வே செக்டார் இந்த இதில் இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி. இந்த கம்பெனி நம்மள்தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆர்டர் புக்கு வந்து இவங்களுக்கு நிறையவே ஃபில் ஆகிட்டுருக்கு. இது வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுறீங்களான்னு தெரில. ப்ராஜெக்ட்ஸு நிறைய வருது, ஆர்டர் புக்கும் நல்லா ஹை வால்யூமில் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. பட் ப்ரைஸை இவங்க மேலேயே ஏற்றவே மாட்டேங்கிறாங்க. பெருசாக என்னமோ நடக்குது, நிறைய பேர் பை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நான் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 20% நெகட்டிவில் தான் இருக்குது. எனக்கு அதிகம் தான், நான் ஆவரேஜும் பண்ணுறேன். பட் இது கொஞ்சம் அதிக அமௌண்ட் போட்டு தான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போட்டாலும் அந்த ஆவரேஜ் அமௌண்ட் வந்து குறைய மாட்டேங்குது, என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். இதெல்லாம் கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணும். என்ன ஒன்று, நமக்கு ப்ராஃபிட் வருது, கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து அப்படியே ரெக்க கட்டி பறந்தது. நான்லாம் எவ்வளோ 60 ரூபாயெல்லாம் வாங்கிட்டு 150 ரூபாயில் விற்றுருக்கேன். 100% மேலே ப்ராஃபிட் பார்த்துருக்கேன். நான் சொன்னேன்ல, அந்த 70 கம்பெனியில் இதுவும் ஒன் ஆஃப் த கம்பெனி. எனக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனி இது தான். ஸோ அதனால் இந்த கம்பெனியில் நான் மறக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இரேடா இந்த கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கப்புறம் நல்ல ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டுருக்கு. இதுவுமே கவர்மெண்ட் பேஸ்டு கம்பெனி. இந்த கம்பெனியுமே நல்ல ஒரு கம்பெனி. பட் ப்ரைஸை மட்டும் மேலே மூவ் பண்ணவே இல்லை. நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க போன குவார்ட்டரில். இருந்தாலும் இந்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட்டுன்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ப்ரைஸை மூவ் பண்ணல. இன்னொன்று, இவங்க வந்து இரேடா வந்து ஜென்ரல் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸுக்காக ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மேபி அதுக்கப்புறம் அவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அதை பார்த்துட்டு ப்ராஜெக்ட்ஸை எப்படி பார்க்குற விதம், கம்ப்ளீஷன் இதெல்லாம் பார்த்துட்டு மேலே ஏற்றுவாங்கன்னு தெரில. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று, இதெல்லாம் நல்லா 52 வீக் லோவில் தான் இருக்குது. வாய்ப்பாக இருக்குன்னா அப்புறம் நான் 52 வீக் லோவில் தான் இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆயில் இண்டியா இதுவுமே அது அட்லீஸ்ட் ஒரு 52 வீக் லோவில்னாலும் ஆல்ரெடி ஒரு 395 380 இதெல்லாம் ஒரு நல்ல ரேஞ்சாக இருந்தது. அந்த டைமில் வாங்குறவங்களாம் நல்ல ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க. 360 கூட நல்ல ஒரு பையிங் ரேஞ்சாக இருந்தது. எப்படின்னா இங்கே பாருங்கள், ஏப்ரல்லாம் நல்ல ஒரு கீழே தான் வந்துட்டு இப்போ மேலே போயிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 480 வரைக்குமே போயிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் நிறைய பேர் வாங்கியிருக்க சான்ஸ் இருக்குது. இவங்கள்ட்ட ஒரு நியூஸ் வந்தது ரீசெண்டாக, நான் கூட இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். அந்தமானில் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க ப்ரைஸ் வந்து மூவ் பண்ணல. நேச்சுரல் கேஸ் ஃபவுண்ட் பண்ணுறது இந்தியாவில் நமக்கு வந்து பெனிஃபிட் தானே, அதுவும் நம்ம சவுத்தில் கிடைக்கிறது. இருந்தாலும் ப்ரைஸ் வந்து மூவ் பண்ணலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் ஃப்ளக்சுவேஷன் ஈஸியாக ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து இன்வெஸ்டர் வந்து எப்படி போகும் அப்படின்னு தெரியாமல் இவங்க வந்து பெருசாக முதலீடு பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஒரு டைரக்ஷன் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்லாம் ஸ்டெடி ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நீங்கள் வாங்குறோம்னா நல்ல ஒரு வாய்ப்பு தான். நீங்கள் யோசிச்சுக்கங்க என்ன பண்ணலான்னு, உங்கள் ரிஸ்க் தான். லைலாட் மெட்டல் அண்ட் எனர்ஜி இவங்க வந்து ரெண்டுமே பண்ணுறாங்க, மைனிங் இந்த மாதிரி மெட்டல் அண்ட் எனர்ஜி. ஓகே, இந்த செக்மெண்ட்டு ரீட்டைல் ஹோல்டர்ஸ் வந்து இந்த கம்பெனியில் ரிடியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி நம்மளும் தான் வச்சுருக்கோம். நம்ம எங்கே என்ட்ரு ஆகணும்னா 200 டே மூவிங் அவரேஜில் என்ட்ரு ஆகணும். ஆல்மோஸ்ட் இப்போயுமே எனக்கு ஒரு 4% நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இன்றைக்குமே நல்ல ஒரு 2% மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்குது. எதுனா பாருங்கள், 200 டே சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஒரு 1360க்கு மேலே போயிடுச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் வரும். அதையும் கடந்து போயிடுச்சு 1400க்கு மேலே போயிடுச்சுனாலே நல்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இதை ஹோல்ட் பண்ண தான் போகிறேன். இன்னொன்று, ரீட்டைல் வந்து ரிடியூஸ் ஆகிறாங்க, அது வந்து கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவ். ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆனால் தான் நெகட்டிவ். ஸோ அதனால் இந்த கம்பெனியெல்லாம் நல்ல ஒரு கம்பெனி, கேஷ் ரிச் கம்பெனி. 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே பெருசாலாம் இது வரைக்கும் இவங்க கம்பெனி ஐபிஓ வந்ததுலேருந்தே பெருசாலாம் கீழே வரலை. ஸோ அதனால் நான் இதை வந்து ஹோல்ட் பண்ணி தான் இருக்கேன். பார்க்கலாம், எனக்கு வந்து ஒரு 1600 போகுமா அப்படின்னு வெயிட் பண்ணுறேன். என்ன ஆகுன்னு பார்க்கலாம். ஒரு 3 மாதமோடு ஹோல்ட் பண்ணணும். மேக்ஸ் ஹெல்த் இந்த கம்பெனி வந்து ஹெல்த் கேர் செக்டார், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரிலாம் பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களுமே 200 டே மூவிங் ஆவரேஜ் கீழே இது வரைக்கும் வரல. நம்மளோட வியூவர்ஸு ஒருத்தவங்கலாம் வாங்கிட்டு
இன்னுமே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை விற்றுட்டாங்களான்னு எனக்கு தெரில. பட் அவங்க நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கதா சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் 1200 அந்த ரேஞ்சில் எல்லாம் என்கிட்ட மெசேஜ் போட்டிருந்தாங்க நம்மளோட டெலகிராம் குரூப்பில். ஸோ நான் அதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அவங்க வந்து என்ட்ரானது வந்து ஒரு 1120 அந்த மாதிரி என்ட்ராயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே இப்போதைக்கு வாங்கலாமானா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இவங்க வந்து 200 மூவிங் ஆவரேஜில் இருந்து ஆல்ரெடி ரீபவுண்ட் ஆயிடுச்சு. இவங்களுமே பாருங்கள் எப்படி சொன்னால் அந்த சூப்பர் ட்ரெண்ட் பாருங்கள், அதை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 2 கேண்டல்லே 100 மூவிங் ஆவரேஜ் போயிடுச்சு. இவ்வளோதாங்க, இந்த ஒரு சிம்பிள் தியரி தான். நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து அந்த சூப்பர் ட்ரெண்டை கட் ஆகும்போது என்ட்ரானா கூட நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து அதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன், க்ளோசிங் ஸ்டேஜில் இல்லை, மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கும்போது தான் எடுத்தேன். ஸோ இது இன்னும் கூட மேலே போக சான்ஸ் இருக்குது. பட்டு நம்ம ரிஸ்க்கு தான். ஏன்னா 200 மூவிங் ஆவரேஜ் கீழே இது வரவே இல்லை. நல்ல ஒரு கம்பெனி, ஹாஸ்பிட்டல் செக்டரில் இருக்க கம்பெனி. பட் இப்போதைக்கு வாங்குற நிலைமையில் இல்லை. பாலிமேட் இது வந்து 52 வீக் லோவில் இருக்குது. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் என்கிட்ட கேட்டால். 1925 இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 2% மேலேயே பாசிட்டிவில் போயிருக்கு. க்ளோசிங் எப்படின்னு தரல, ஏன்னா இந்த சார்ட் எல்லாமே மார்க்கெட் ரன்னிங்கில் எடுத்தது. இவங்க வந்து ஒரு புள்ளி சென்டிமெண்ட் வந்து ஒரு 2050 அது மாதிரி மேலே போச்சுன்னா நல்ல ஒரு புள்ளி சென்டிமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட்டில் இருக்க கம்பெனி, ஜிஎஸ்டிலாம் நல்ல பெனிஃபிட் இருக்க கம்பெனி. இருந்தாலும் ப்ரைஸை மேலே ஏற்றாம தான் இருக்காங்க. நல்ல ஹை வால்யூமில் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் யோசிச்சுக்குங்க. நியூலாண்ட் லேபரேட்டரிஸ் இந்த கம்பெனி வந்து என்னோடய ஃபேவரட் கம்பெனி. ஒரு 3-4 டைம் நான் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு சப்போர்ட் லைனில் போயிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நான் என்ட்ரு ஆவேன். நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாக்ஸை பார்க்குறோம். இது வந்து இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நான் ஒரு மார்க் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்தால் நான் வந்து அதை டச் ஆச்சுன்னா நான் என்ட்ராலான்னு யோசிக்கிறேன், பார்க்கலாம். பட் அந்த டைமில் நமக்கு கேஷெல்லாம் இருக்கணும். இவங்க வந்து ஃபார்மா செக்டரில் இருக்காங்க. ரிசல்ட் வந்து நல்லா கொடுக்கல. இந்த கம்பெனி ரிசல்ட்டு லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா கொடுக்கல. ஆனாலும் எஃப்ஐஏ எக்ஸிட் ஆகிறாங்க, இதுவும் நெகட்டிவ். இருந்தாலும் ப்ரைஸை மேலே வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் நம்ம எங்கே பார்க்குறது? ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்தா ப்ரைஸு கீழே போகுது, ரிசல்ட் நல்லா கொடுக்கலனா ப்ரைஸு மேலே ஏறுது. இதில் எஃப்ஐஐயும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கம்பெனியோட டிமாண்ட் இருக்குது இந்த கம்பெனிக்கு. இவங்க வந்து மாலிக்யூல் இந்த மாதிரி செக்மெண்ட்லாம் இவங்க வந்து R&D பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கம்பெனிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப மேஜர் ஃபார்மாவில் வந்து ரொம்ப ரெக்யூர்டு ஒரு செக்மெண்ட். அதனால் இதை வந்து இன்னும் ப்ரைஸ் மேலே தான் இருக்குது. ஸோ மேபி இதுக்கு மேலேயும் போகுமான்னு தெரில. 18,000 போச்சுன்னா ஆல் டைம் ஹை, அவ்வளோதான். ஸோ நான் வந்து 11,000 வாங்கிட்டு ஒரு 13,000 விற்றேன். ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் விற்றேன். இருந்தாலும் இப்போ பாருங்கள், இப்போ வச்சுருந்தா கூட ஆல்மோஸ்ட் 70% மேலே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். KPIT டெக்னாலஜி இதுவுமே 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ இது வந்து நான் எப்படி சொல்கிறது, இன்னொன்று ப்ரைஸ் வந்து ஒரே ரேஞ்சுக்குள்ளே சுற்றிட்டு இருக்குது. மேபி இதுக்கப்புறம் கிக்காப் ஆகுமான்னு தெரில. ரிசல்ட் வந்து டிக்ளைன் தான் ஆயிருக்கு. ஸோ இருந்தாலும் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வந்து இப்போ வாய்ப்பு இருக்கானா என்ட்ராகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேலே போச்சுன்னா ஒரு 1250 போச்சுன்னா நல்ல ஒரு புல் ரன் இருக்கும் எனக்கு தோணுது. KPIT இது வந்து ஐடி கம்பெனி, நல்ல ஒரு கம்பெனி. இவி செக்மெண்ட் இது மாதிரி இதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறத விட இது வந்து நல்ல ட்ரெண்டாக தான் இருக்குது. நான் இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் உள்ளே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மேபி சப்போஸ் கீழே போச்சுன்னா எவ்வளோ தூரங்க கீழே போகுது? ஒரு 1000 வரைக்கும் போகுமா? பட் 1150 மேலே போச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ட்ராக முடியாது. ஸோ அப்படி யோசிச்சுக்கோங்க. என்கிட்ட அமௌண்ட் இருந்தால் வாங்கலாம். பட் இப்போதைக்கு எதுவும் இல்லை. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னுமே பை ரேஞ்சில் தான் இருக்குது. BLS இன்டர்நேஷனல் இந்த ஸ்டாக்கை பற்றி சொல்லி தான் ஆகணும். இவங்க வந்து ஒரு பேட் நியூஸ் வந்தது. 2 இயர் வந்து MEA நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து டெண்டருக்கு வந்து பேன் பண்ணாங்க. இவங்களுக்கு எதுவும் இது மாதிரி டெண்டர் கொடுக்க முடியாது அப்படின்னு. இவங்க வந்து பாஸ்போர்ட் சர்வீசஸ் NRI இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. NRI பாஸ்போர்ட் சர்வீஸில் மெயினாக இருக்காங்க. இவங்க வந்து சடனாக ட்ராப் ஆச்சு. அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் 52 வீக் லோவில் இருந்து எகெயின் ட்ராப் ஆச்சு. பட் ப்ரைஸ் வந்து கீழே போகவே இல்லை. டக்குன்னு மேலே ஏற்றிட்டாங்க. அதே ட்ரெண்டுக்கு மேலே வந்துருச்சு. 320 கீழே 280 வரைக்கும் போயிட்டான். அந்த டைமில் 280 to 300 என்ட்ராயிருந்தால் ஓகே. இப்போ வந்து என்ட்ராகிறது கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்ததுக்கப்புறம் BLS வந்து 3 இயர் வந்து MEA கான்ட்ராக்ட் சைனாவில் விசா சென்டர்ஸ் இன் சைனா அதில் வந்து இவங்களுக்கு கிடச்சதுனால இதுக்கப்புறம் ப்ரைஸை மேலே ஏற்றிட்டாங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க, அது வந்து கம்பெனிக்கு வந்து நெகட்டிவ். FA வந்து டிக்ரீஸ் ஆங்க, அதுவும் நெகட்டிவ். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமு என்ட்ராகிறோன்னா உங்களோட ரிஸ்க்கு தான். பட் 280 நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்திருக்கும். அடுத்து வந்து சர்தா எனர்ஜி இவங்களுமே சூப்பரான ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸை வந்து நல்லா மேலே ஏற்றுனாங்க. இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு 500 அந்த ரேஞ்ச் வந்து நல்ல பை ரேஞ்சாக இருக்கும். 100 டைம் ரேஞ்ச் டச் ஆகும்போது நீங்கள் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு.
கரெக்டாக அதில் டச் ஆகிட்டு இப்போ மேலே போயிடுச்சு. இன்றைக்கி வந்து 4% மேலே இருக்குது. பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் இங்கே மார்க் பண்ணிடுவாங்க, நல்ல ஹை வால்யூம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டாக்கு திரும்ப அதே லெவலில் வரும்போது வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தா திரும்ப அங்கே நிற்காது. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் மெத்தட் ஆஃப் பாயிண்ட்டு நம்ம வந்து இப்படி தான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க, ஸ்டாக் மேலே போகுது, ஆனால் திரும்பவும் ஒரு கரெக்ஷன் ஆகி கீழே வருது. ஸோ அந்த சப்போர்ட் லைன் ஒரு 525 கீழே 500க்குள்ளே நம்ம என்ட்ராயிருந்தோம்னா இப்போ வந்து மேலே போயிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி மேலே போகும்னு தெரில. 200 மூவிங் ஆவரேஜ் சொல்லியிருந்தேன், பட் இதெல்லாம் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது பிரேக் ஆகலை. 200 மூவிங் ஆவரேஜ் டச் ஆக கூட இல்லை, லைட்டாக போயிருக்கு ட்ரெண்ட். இந்த கம்பெனி பற்றி நிறைய பேர் இதில் கேட்குறாங்க, என்ட்ரு ஆகலாமா? நீங்கள் வந்து கண்ணை மூடிக்கிட்டு என்ட்ரு ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டாட்டா குரூப்புங்க, வேறு என்னங்க சொல்கிறோம், பையிங் ப்ரைஸ் இங்கே வாங்கணும் அங்கே வாங்கலாம் கிடையாது. உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்கும் எப்போ இருந்தாலும். ட்ரெண்ட் சூப்பரான கம்பெனி, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், நல்ல க்ரோத்தில் இருக்க கம்பெனி. ப்ரைஸ் வந்து 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ இதில் வந்து எஃப்ஐ வந்து டிக்ரீஸ் ஆகிறாங்க, அது வந்து நெகட்டிவ். பேலன்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியில் பாசிட்டிவ் தான். நான் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன், பேலன்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான், பெருசாக எந்த நெகட்டிவும் கிடையாது. ஆனால் ப்ரைஸை வந்து கீழே வச்சுக்கிட்டு இருக்காங்க. மேபி ரிசல்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் மூவ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் டாட்டா குரூப்பு யோசிக்கலாம் தேவையில்லை, இந்த மாதிரி கொஸ்டினே தேவையில்லை. ஏன்னா டாட்டாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் க்ரோத் கம்பெனி. மற்ற கம்பெனி டாட்டா ஸ்டீல் அதெல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா இது பெட்டரான கம்பெனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.